உச்ச நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு தேர்தல் ஆணையத்தின் மீதான உச்ச நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்குக்கான இன்று தீர்ப்பு வெளியாக இருக்கிறது. உச்ச நீதிமன்றத்தில் அனல் பறந்த விவாதங்கள், நீதிபதிகளுடைய தீர்ப்பு என்ன, 4 கோடி மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் அபாயமா, இல்ல பீகாரில் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தங்கு தடையின்றி தொடர போதா, ஆதார் இல்லைன்னா வாக்காளர் அடையாள அட்டை எதுவுமே இல்லாம அவர்கள் கேட்கக்கூடிய ஆவணங்கள்னால வாக்காளர்களுடைய வாக்குரிமை பறிக்கப்படுகிறதா, உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்தது, அங்க என்ன நடந்தது, இது தேர்தல் ஆணையத்துக்கு சாதகமா பாதகமா அப்படிங்கிறத முழு விவரத்தோடு இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சின்னாத். அரசியல் களம் தொடர்ந்து பேசுவோம், உண்மையை உறக்க சொல்வோம். சமீப காலமாக ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பத்தி நம்ம பேசிட்டு வரோம். பீகார்ல இது பரபரப்பா போயிட்டு இருக்கு. அதாவது மத்திய தேர்தல் ஆணையம் பீகார்ல இருக்கக்கூடிய மாநில தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு கடிதத்தை அனுப்பி இதை நீங்க நிச்சயமா செய்தே ஆக வேண்டும் அப்படின்னு அடுத்து வரக்கூடிய பீகார் சட்டமன்ற தேர்தல்ல நடவடிக்கையை தீவிரமா செய்து கொண்டிருந்ததை நாம பார்த்தோம். அது சார்ந்துதான் பல எதிர்கட்சி தலைவர்கள் உச்ச நீதிமன்றத்துல மனுக்கள் தொடரப்பட்டிருந்தாங்க. இந்த மனுக்களுக்கான விசாரணை 2 சிறப்பு நீதிபதிகளை கொண்டு விசாரணை நடத்தப்பட்டது. தேர்தல் ஆணையத்தின் தரப்பு என்ன சொன்னாங்க, நீதிபதிகளுடைய தரப்பு என்ன சொன்னாங்க, அந்த எதிர்கட்சிகளுடைய மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டதா, அப்ப வாக்காளர்களுடைய வாக்குரிமைகள் எல்லாம் பறிக்கப்படுதா அப்படிங்கிறதுக்கான கேள்விகளை இந்த வீடியோல நம்ம ஆராயிருக்கிறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்க. நம்முடைய சேனலுக்கு புதுசா பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்கள், எங்களுடைய ஆதரவுகள், மறக்காம உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துருங்க. இந்த உச்ச நீதிமன்றத்துடைய தீர்க்கமான அந்த பார்வை, அதாவது உச்ச நீதிமன்றத்துல இந்த சர்ச்சை தொடர்பாக 10 மனுக்கள் தொடரப்பட்டிருந்தது. இந்த மனுக்களை 2 நீதிபதிகள் கொண்ட விசாரணை இன்று நடந்தது. அதுல நீதிபதி அவர்களும் இவர்கள் இருவர்கள் கொண்ட அமர்வுல இந்த விசாரணை நடைபெற்றது. அப்படி நடைபெற்றது இல்லாம இந்த விசாரணையில என்ன தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா, பீகாருடைய தேர்தல் ஆணையம் அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் எடுத்த இந்த நடவடிக்கை செல்லுபடியாகும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் வழங்கி இருக்குது. இந்த தீர்ப்பு அடுத்து வரக்கூடிய பீகார் சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு சாதகமா பாதகமா அப்படிங்கிறத அப்படிங்கிறது இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் மூலமாகத்தான் தெரியும். ஏன்னா பல எதிர்கட்சி தலைவர்கள் இது சாதகம் கிடையாது, பாதகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பல குற்றச்சாட்டுகள் தொடங்கி இருந்தாங்க. அதுதான் இந்தியா கூட்டணி சார்பாக டெல்லியில் இருக்கக்கூடிய நேரடியா தேர்தல் ஆணையத்தை அணுகி இதனால என்னென்ன பிரச்சனைகள் வரும், என்னென்ன பின் விளைவுகள் வரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தெரிவிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த 10 மனுக்கள் சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த 10 மனுக்கள் யார் யார் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோமே ஆனால் லிஸ்ட் கொடுத்திருக்கிறாங்க. அந்த லிஸ்ட்டை நான் சொல்றேன், அதை உள்வாங்கிக்கோங்க. ஏன்னா ஒரு சட்டமோ ஒரு புதிய ஒரு ரூல்ஸோ வருகின்ற பொழுது அது மக்களுக்கு நலனா இருந்தா எதிர்கட்சி தலைவர்கள் அது சார்ந்து கேள்வியையோ எதையுமே எழுப்ப மாட்டாங்க. அதுவே அது மக்களுக்கு பின் விளைவாக இருக்கிறதுனாலதான் இத்தனை மனுக்களை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இது எதிர்கட்சி தலைவர்களுடைய கண்ணோட்டத்தின்படி நம்ம பார்த்தோம்னா அது பின் விளைவாக இருக்கிறதுனால அவங்க கொடுத்திருக்கிறாங்க. அப்படி பார்க்கின்ற உலகில் யார் யார் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்ஜேடி பார்ட்டி உடைய அதாவது ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய மனோஜ் ஷா அவர்களும், திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மஹிவா மொய்த்ரா, காங்கிரஸ் உடைய கேசி வேணுகோபால், தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சுப்ரியா சுலே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் டி ராஜா, சமாஜ்வாதி கட்சி மற்றும் சிவசேனா கட்சி. இதுல முக்கியமான மனுதாரரா ஒரு என்ஜிஓ இருந்திருக்கிறாங்க. அந்த என்ஜிஓ யாருன்னா ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான சங்கம். இவங்க முக்கிய மனுதாரரா இருக்கிறாங்க. அப்படி பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட 10 மனுக்கள் மேல உச்ச நீதிமன்றத்துல தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. இந்த மனு எல்லாம் தள்ளுபடி செய்து விட்டதா உச்ச நீதிமன்றம் அப்படின்னு நம்ம பார்த்தோமானால் அதை தள்ளுபடியாகவும் வைத்துக்கலாம். இல்லை எதிர்கட்சி கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் இது அவங்க உச்ச நீதிமன்றத்திலிருந்து சொல்லக்கூடிய தரப்பு என்னன்னா, இது ஏற்கனவே 2003 தான் இந்த முழு சிறப்பு சீர்திருத்தம் பீகார்ல செய்யப்பட்டது. ஆனா இப்ப
கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேல ஆயிடுச்சு. இது இப்ப செய்யறதுதான் சரி. அதுவும் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி தேர்தல் ஆணையம் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை செல்லுபடியாகும் அப்படின்னு உச்சநீதிமன்ற தரப்புல இருந்து இந்த தீர்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. ஆனா எதிரி கட்சிகளுக்கு இது ஏமாற்றமா இல்ல இதை நாம எப்படி பார்க்கணும்னா அடுத்து தேர்தல் ஆணையம் வந்து பீகார்ல கிட்டத்தட்ட 7 கோடி மக்கள் இருக்கிறாங்க. 7 கோடி மக்களையும் வருகிற ஜூலை 25க்குள்ள இந்த சிறப்பு சீர்திருத்தத்தை செய்திடணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய உண்மையாலுமே இந்தியாவுடைய குடிமகனாக இருக்கக்கூடிய அவங்களுடைய வாக்குரிமை பறிக்கப்படக்கூடாது. இதை வந்து தேர்தல் ஆணையம் தார்மீக பொறுப்பா எடுத்துக்கொண்டு அதை உறுதி செய்யணும் அப்படிங்கிறது தான் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நம்பிக்கையா பார்க்கப்படுகிறது. இது சார்ந்து பல விவாதங்கள் வந்து இங்க மட்டும் இல்ல, இத வந்து திரிணாமுல் காங்கிரஸ் உடைய மம்தா பானர்ஜி அவர்கள்லாம் பல விஷயங்கள் இது சார்ந்து பேசியிருந்தாரு. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பீகார்ல நடக்கிறது இது ஒரு மாடல். அடுத்து வெஸ்ட் பெங்கால்ல இதை மறுபடியும் கொண்டு வருவாங்க. அங்க வந்து இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் எல்லாம் பறிக்கப்படும். ஏன்னா வெஸ்ட் பெங்கால்ல இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் தான் திரிணாமுல் காங்கிரஸ் உடைய பலமே அப்படின்னு சொல்லலாம். அப்படியாக பறிக்கப்பட்டதுன்னா இந்த ஓட்டுகள் எல்லாம் பிஜேபிக்கு போய் சேர்ந்து விட்டா அடுத்து மம்தா அவர்களுடைய ஆட்சியை கேள்விக்குறியாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு மம்தா அவர்கள் இதை கடுமையா சாடி இருந்ததை நாம் பார்த்தோம். இது மட்டும் இல்லாம இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆகப்பெரும் கட்சி தலைவர்கள்லாம் நேரடியாக தேர்தல் ஆணையத்தை சந்தித்து பேசியதையும் பார்த்தோம். இந்த உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பு அரசியலமைப்பு சட்டத்தின்படி செல்லுபடியாகும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. உச்ச நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய தீர்வும் வரவேற்கத்தக்கதுதான். ஆனா இதை வந்து தேர்தல் ஆணையம் தான் தார்மீக பொறுப்பெடுத்து நிஜமாலுமே ஒரு இந்திய குடிமகனுடைய வாக்குரிமை வந்து பறிக்கப்பட்டிருக்கூடாது. வேற நாட்டுல இருந்து வந்தா அவங்க வந்து ஒரு என்ஆர்சியா இருந்தாங்கன்னா அவங்க வந்து இங்க வாக்களிக்க தேவையில்லை. ஆனா இதை வந்து உண்மைத்தன்மையாக வெளிப்படைத்தன்மையாக தான் தேர்தல் ஆணையம் இந்த சிறப்பு சீர்திருத்தத்தை நடத்த வேண்டும் அப்படின்னு எதிர்கட்சிகள் தொடர்ந்து பேசிட்டு வராங்க. அப்படியாக இப்ப உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புனால தேர்தல் ஆணையத்துக்கு வந்து உச்சநீதிமன்றம் கொடுத்த இந்த தீர்ப்பு வந்து தேர்தல் ஆணையத்துக்கு ஆதரவாக இருக்கலாம். ஆனால் தேர்தல் ஆணையத்தின் மீது மக்களுக்கு இன்னும் நம்பிக்கை ஏற்படணும்னா இந்த இப்ப நடத்தக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ல வேறு உண்மையாலுமே ஒரு இந்திய குடிமகனுடைய வாக்கு பறிக்கப்பட்டதுன்னா அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாம சாதாரண ஏழைப்பாளைய மக்கள், இடம்பெயர்ந்தவர்கள், அவங்களுக்கெல்லாம் நீங்க கேட்கக்கூடிய இந்த புதிய ஆவணங்கள், அதாவது டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெற்றோர்களுடைய இதெல்லாம் அவங்ககிட்ட இல்லைன்னா அவங்களுடைய வாக்காளருடைய வாக்கு உரிமையே பறிக்கப்பட்டதுன்னா அவங்க யாருக்கு வாக்களிப்பார்கள்? இப்படிங்கிற கேள்விகள்லாம் இன்னுமே நிலுவையில் இருக்கு. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலாக தேர்தல் ஆணையம் தான் தார்மீக பொறுப்பேற்று இதற்கான பதில்களையும் தேர்தல் ஆணையம் தரும் அப்படின்னு மக்கள் மத்தியில எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஒரு சட்ட போராட்டமாகவே மாறி இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் இது பல விவாதங்கள், நீதிபதிகளுக்கு இடையில விவாத அரங்கமாகவே மாறி இது இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு கீழே தான் நடத்துதுன்னு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அப்ப இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டங்கள் படியே இதெல்லாம் நடந்து ஒட்டுமொத்தமா முடிஞ்சிச்சுன்னா மக்களுக்கு என்னைக்குமே நல்லதுதான். உச்ச நீதிமன்றம் என்னைக்குமே மக்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் செய்யும். இந்த தீர்ப்பும் நல்லபடியான தீர்ப்பு தான் அப்படின்னு மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இந்தியாவுடைய பிரதான எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் நேற்று பீகார்ல ஒரு மாபெரும் போராட்டத்தை தேஜஸ்வி யாதவ் அவர்களும் கைகோர்த்து இந்த போராட்டம் நடத்தினாங்க. அப்ப இந்த போராட்டத்துடைய விளைச்சல் பயனாக நம்ம அணுகியிருந்தோம். இந்த போராட்டத்துக்கு நிச்சயமா ஒரு பலன் கிடைக்கும்னு அணுகியிருந்தோம். ஆனா உச்ச நீதிமன்றத்திலிருந்து இப்படியாக ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. அப்ப இந்தியாவுடைய எதிர்கட்சி தலைவர்கள் எழுப்பியிருந்த அந்த கேள்விகளுக்கும் தேர்தல் ஆணையம் பதில் சொல்லாதது பல மனுக்கள் நிலுவையில் இருக்கு. ஆக இந்தியாவுடைய எதிர்க்கட்சி தலைவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள், அதாவது தேர்தல் ஆணையத்தின் மீது பல சந்தேகங்கள் எழுந்து கேட்கக்கூடிய கேள்விகளை உச்ச நீதிமன்றம் இதை ஒரு வழக்கா எடுத்து நடத்தி அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலளித்தா இன்னுமே மக்களுக்கு
தேர்தல் ஆணையத்தின் மீது பலத்த நம்பிக்கை ஏற்படும் அப்படிங்கிறது தான் மக்கள் மத்தியில ஒரு சமூக பார்வையில பார்க்கக்கூடிய ஒரு பார்வையாக இருக்கிறது. நேற்று நடந்த போராட்டத்தை பத்தி நம்ம விரிவான ஒரு காணொளி பேசியிருப்போம். அந்த காணொளியை நீங்க பார்க்கலன்னா மறக்காம அந்த காணொலியை நாங்க கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்றோம். அந்த காணொலியை நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு அரசியல்ல ஈடுபாடு இருக்கு, அரசியல் சார்ந்த நிகழ்வுலாம் நான் பார்ப்பேன், அரசியல்ல ஈடுபாடு இருக்கு, இந்திய அரசியல்ல என்ன நடக்கின்றது, தமிழ்நாட்டு அரசியல் என்ன நடக்கிறது, நாம் எந்த பார்வையில் நம்ம அரசியலை பார்க்க வேண்டும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. என்ன மாதிரியான வீடியோக்கள் உங்களை வந்தடையணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிட்டு போங்க. மீண்டும் ஒரு அரசியல் களத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னா.